வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு தான் ஒரு ஃப்ரை பண்ண போறோங்க. இது வந்து குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டு குட்டி மாவுக்கு இன்னைக்கு சாம்பாருக்கு லஞ்ச் காம்போவா தான் இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை செஞ்சு கொடுத்து அனுப்ப போறேங்க. இப்போ இது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வெந்நீர்ல போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர்ல நல்லா கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணுங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி செய்ய போகிற சோயா சங்க்ஸ் ஃப்ரைக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சோயா உருண்டைகள் தான் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டுமே கூட சேர்க்கலாம். ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சோயா சங்க்ஸை வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த சோயா உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாங்க. நம்ம சேர்த்த உடனே மறுபடியும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி நுர வந்தால் போதும். எடுத்து கீழே வச்சுட்டு இதை வந்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடி போட்ட சோயா உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் விட்டுறலாங்க. இந்த சோயா உருண்டைகளில் மட்டும் எப்பயுமே அந்த சோயா உருண்டைக்கே உண்டான ஒரு வாசம் வருங்க. அதனால் நான் வந்து எப்பயுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுப்பேன். நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ இறுக்கி பிழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இப்போ நான் பிழிஞ்சு எடுத்து வச்சதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கிட்டேன். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் தாளிச்சுக்குங்க. ஒரு 5-6 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதக்கினா போதுங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சே இந்த மாதிரி வதக்கிங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வானலியில் ஒட்டாமல் இருக்கும். கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக நறுக்கி தக்காளி சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொடி எல்லாமே சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் தேவைக்கு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் சிறிதளவு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவைக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கறி மசால் பொடியிலையும் காரம் இருக்கும் அப்படிங்கிறதால நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கறி மசால் சேர்க்காம தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்றதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி ஒரு 50 மில்லி சேர்த்துங்க போதும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த உப்பு, காரம் எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் சேர்ந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி வற்றி வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டுடலாங்க. அடுப்பு திணல் சிறு தீயாகவே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. அப்பயுமே கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கி வரணுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருந்தே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டுங்க. இப்போ நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேங்க. கரம் மசால் உங்களோட ஆப்ஷன் தாங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ இந்த கலவை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. தேங்காய் துருவலும் நம்ம விருப்பப்பட்டால் போடலாங்க. போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது டிஃபன் பாக்ஸுக்கும் எடுத்து வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடியாக இருக்குங்க. ரசம் சாதம், உப்பு பருப்பு, சாம்பார் இதெல்லாம் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ எங்கள் குட்டி மாவுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டேன். இப்போ நான் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க. இதில் உப்பு, காரம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனம், பூண்டு மனம், அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே சேர்ந்து
மீல் மேக்கர்னு சொல்லலாம், நம்ம சோயா சங்க்ஸ்னு சொல்லலாம். சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்கள் ஆதிராவுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு இப்போ அனுப்பி விட்டாச்சுங்க. அவளுக்காக இதை நான் பண்ணினேங்க. இன்னைக்கு இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க, ரிச் ப்ரோட்டீன் இருக்கு, ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட எங்ககிட்ட பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.